அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 21/8/2025. திரையோதசி திதி நண்பகல் 12:45 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:08 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதன் சுக்கிரனுடன் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? நிச்சயதார்த்தம் செய்ய, பூப்பு நீராட்ட, புதுமனை புக, திருமணம் சீமந்தம் செய்ய, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, தங்க நகைகள் வாங்க, பயணம் தொடங்க, திருமாங்கல்யம் செய்ய, விதை விதைக்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஈக்களில் பல வகை உண்டு. வீட்டு ஈ, காட்டு ஈ, தேனீ என்று. இதில் தேனீக்களாய் தேன்களை சமூகத்திற்காக சேகரித்து தருபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அவர் சுகஸ்தானத்திலே இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டுறது, கூடுதல் அறை கட்டுறது, கூடுதல் தளம் அமைக்கிறது, இதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வேகமாக நடக்குங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, வேறு வீடு மாறலாம் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பிள்ளைகள்லாம் வளர்ந்துன்னு இருக்காங்க. இந்த சிங்கிள் பெட்ரூமில் நாம் இருக்க முடியாது, இதை கொடுத்துட்டு ஒரு டபுள் பெட்ரூம் கொஞ்சம் பார்ப்போம், லோனுக்கு நமக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. மாத இஎம்ஐயை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற திட்டங்களும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று இனம் சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால முன்ன மாதிரி ரொம்ப பெரிய கையாக இல்லாமல் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எதையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். அவசரத்தில் யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி தந்துட வேண்டாம். ஏன்னா கொடுத்த வாக்கு நீங்கள் எப்பயுமே மீற மாட்டீங்க. அதனால் எதை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசுகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே,
அனுபவத்திற்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த அனுபவத்திற்கு ஈடு இணையாக சொல்லித் தருவதற்கு ஆசிரியர் யாரும் இல்லை. ஆமாங்க, புத்தகங்கள் நிறையா இருக்குது. புத்தகத்தில் இருக்கிறத போதிக்கிறதுக்கும் ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நடைமுறை வாழ்க்கையில் சொல்லித்தரக்கூடிய இந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அந்த அனுபவம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தாங்க புத்தகம் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுங்கிற மாதிரி புத்தகத்தில் படித்ததை மட்டும் நம்பாமல் பலருடன் பழகி பல விதங்களில் அடிபட்டு அவஸ்தைப்பட்டு அனுபவ அறிவு பெற்று அந்த அனுபவ அறிவால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க. அடிக்கடி வீடு மாறிக்கிட்டு வாடகை பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட சொந்தமாக ஏதாவது ஒரு வீடு வாங்கிடலாம், இடம் வாங்கிடலாம், லோனை பார்த்துக்கலாம், வாடகை அதிகமாக கொடுக்கறது பதிலாக அதை இஎம்ஐயாக கட்டிடலாங்கிற முடிவுக்கு வந்து இடம் தேடவும் ஆரம்பிப்பீங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. யோகாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகமாகும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவு சரியாகும். கடையை கொஞ்சம் புதுசாக்குவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களுடன் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இளமையாக இருக்கீங்க, அதை ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்திலையும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெற்றி என்பது தியாகம் செய்த பின்பு நமக்கு கிடைக்கக்கூடியது. பலவிதமான இன்பங்களை எல்லாம் இழந்த பிறகு அதன் பிறகு நம்மை தேடி வருவது வெற்றியாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து தாங்க ஜெயிக்கிறீங்க. இதெல்லாம் சிலருக்கு தெரியாதுங்க. அவருக்கு என்னங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்காருங்க அப்படி இப்படின்னு சிலர்லாம் எளிமையாக பேசிடுவாங்க. ஆனால் நீங்கள் அடைஞ்ச வெற்றிக்கு பின்னால் எத்தனை வேதனைகள் இருக்குது, எத்தனை கண்ணீர் இருக்குது, எத்தனை தியாகம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் சிலவற்றை விட்டு கொடுத்து பலவற்றை சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பம், கல்வி என்று பலவற்றையும் தரக்கூடிய 2ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தெளிவான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. இருக்கிற கடனை அடைப்போம், அப்புறம் சிலதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால கடகடன்னு பல வேலைகளை முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி அழகு, இளமை அதெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி அப்பப்போ கொஞ்சம் பழுதாகும். அதில் வண்டி எடுக்கும்போதே பிரேக்கெல்லாம் சரியாக இருக்கா, ஃபியூல் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது
ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்கும். கல்லாவிலையும் காசு வந்து சேருங்க. சில நேரம் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஆனால் கல்லாவில் காசு வந்து சேராது. இன்றைக்கி கல்லாவில் காசு வந்து விழுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த விரக்தியிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நல்ல நண்பர்களை தேடிக்கொள்வதற்கு அடுத்தபடியாக நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து கொள்வது மிகவும் நல்லது. ஆமாங்க, நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஒருத்தவங்களை அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நண்பனாக ஏற்றுக்க மாட்டீங்க. அப்படி ஏற்றுக்கொண்டால் இறுதி வரைக்கும் அவங்களோட நட்பு பாராட்டுவீங்க. அதுக்கடுத்தது உலகத்தரம் வாய்ந்த சில நூல்களை தேர்ந்தெடுத்து அதை படித்ததோடு மட்டுமல்லாமல் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் பக்குவமாக பயன்படுத்தி முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்குங்க. குடும்பத்தில் யாரும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருந்துறது நல்லது. பிள்ளைகளுடைய போக்கிலேயே அவங்கள விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லடிக்குங்க. அதனால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வேலையாட்கள் முன்னிலையில் வியாபார ரகசியங்களை பேசின்னு இருக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, துக்கம் என்ற கல் ஒருவரை எளிதில் கீழே வீழ்த்தி தள்ளிவிடும். ஆனால் இருவர் சேர்ந்தால் அந்த கல்லை துரத்தி எழிந்துவிட முடியும். ஆமாங்க, துக்கம்னா அதை நாம் மனசிலே வச்சுட்டு இருந்தோம்னா மேலே மேலே துக்கம் அதிகமாகி அது தூக்கத்தையும் கெடுத்துருங்க. அதனால தான் அந்த துக்கத்தை யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி நாம் கொஞ்சம் மனசுலேருந்து அதை இறக்கி வச்சோம்னா அந்த துக்கம் நம்மளை தாக்காமல் நாம் முன்னுக்கு வர முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு சில விஷயங்களை நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. என்னங்க அற்புதம்! கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமத்து சனி போட்டு பாடாப்படுத்துது. எவ்வளோ வந்தாலும் எதையுமே கையில் தங்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சண்டை வருது. நாம் ஒன்று சொன்னோம்னா அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அஷ்டமத்து சனி சில நேரங்களில் கஷ்டங்களை கொடுத்தாலும் அதையும் தாண்டி லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். இன்றைக்கும் நல்லது தான் செய்வார். சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கும் போய் வருவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த
பந்தங்களுடன் மனம் திறந்து சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் கூட புது கிளைகள் தொடங்கிறது, அல்லது புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறது, அல்லது புது இடத்துல கடை தொடங்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் புது விஷயங்களை கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் பாராட்டும்படி எதையாவது செய்வீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகிறதோ அதுவே சில வேளைகளில் அதிக துன்பத்தையும் தந்து விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பற்றற்று இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க. எது மேலேயுமே ரொம்ப பாசத்தை வைக்கிறதில்ல, எதன் மேலேயும் ரொம்ப ஆசை காட்டுறதில்ல. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறப்ப நடக்கட்டும், நம்ம கடமையை நாம் செய்வோம், நம்ம வேலையை நாம் பார்ப்போம், நாம் பார்த்துக்கிட்டே போயின்னு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சித்தரை போல சில காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காரணம், பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதிகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. உங்கள் ராசிநாதன் புதனோட உங்களுடைய தன பாக்யாதிபதி சுக்கிரன், இவங்களோட லாபாதிபதி சந்திரன், எல்லாருமே 3 பேருமே 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் பண வரவு உண்டுங்க. தள்ளி போன விஷயங்கள் சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி முன்னெல்லாம் சில விஷயங்கள்லாம் சீக்கிரம் முடிக்க முடிஞ்சுது, இப்போ முடிக்க முடியலையேன்னு நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கு பல முக்கிய விஷயங்களை உடனடியாக முடித்து காட்டுவீங்க. பேச்சுவார்த்தையிலேயே இருந்த சில விஷயங்கள்லாம் அக்ரிமெண்ட் வரைக்கும் இன்றைக்கி முன்னேறி வந்துருங்க. அதே மாதிரி வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் குடும்பத்தில் கரைச்சலை உண்டு பண்ணாலும் இதெல்லாம் நமக்கு சகஜம், இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக அலட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வியாபார விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதிகாரிகளும் உங்களை பார்த்து வியந்து பாராட்டி பேசுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்களுடைய வார்த்தைகளை நிறுத்தி கொள்கிறது. ஆமாங்க, அனுபவப்பட்டுருக்கீங்க, ஏற்கனவே நிறையா அடிபட்டிருக்கீங்க. சித்தர்களைப் போல சில விஷயங்களை பேச கற்றுக்கிட்டீங்க. இப்போல்லாம் நீங்கள் பேசினாலே தத்துவமாக இருக்குது. சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன தத்துவமாக பேசுகிறேன்னெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கடந்த காலத்தில் பட்ட காயங்கள், அந்த காயங்கள் ஏற்படுத்திய வடுக்கள், அதுதாங்க காரணம். எல்லாவற்றையும் கடந்து வந்து எங்கும் எப்போதும் நேர்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நடக்கும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் அடங்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க.
புகழ்பெற்ற சில குடும்பத்தில் போய் இன்றைக்கி நீங்கள் வந்து முக்கிய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. முக்கியஸ்தர்களுடைய நிகழ்ச்சிகளில், வீட்டு நிகழ்ச்சிகளில், விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பிரபலங்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் இன்றைக்கி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சிலர் இருக்கிற வேலையை கொஞ்சம் விட்டுட்டு நாம் தனியாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. திடீர் பணவரவு, திடீர்னு உங்களுக்கு லாபம் எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கும் இன்றைக்கி மாறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆசை பேராசையாகவும் அன்பு வெறியாகவும் மாறும் பொழுது அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறது அமைதி. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க, ஆனால் பேராசைப்பட மாட்டீங்க. அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு தூக்கி தூர போடுவீங்க. அதே மாதிரி அன்பு காட்டுவீங்க. எல்லார் மேலேயுமே நீங்கள் அன்பாக இருப்பீங்க, பாசமாக இருப்பீங்க, எல்லாரையும் நேசிப்பீங்க. ஆனால் அந்த அன்பு வெறித்தனமாக மாறக்கூடாதுங்கிறதுல எப்பொழுதுமே நீங்கள் வெளிப்படையாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனி பாதையை அமைத்து கொண்டு அந்த பாதையில் சீராக பயணம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 8வது வீட்டிலேருந்து விலகி 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் பழைய டிசைனில் இருக்கிற நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை வாங்குவோம், அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி ரொம்ப தூரம் ஓடிடுச்சு, கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம், இருக்கிற வண்டி எவ்வளோ ரூபாய்க்கு போகணும்னு கேட்டு பார்ப்போம், அதுக்கு மேலே புதுசாக ஏதாவது லோன் போடலாமான்னு யோசிப்போம். அப்படிங்கிற மாதிரியும் இன்றைய தினத்தில் மனசுக்குள்ளார ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள், கிரகப்பிரவேசம், அதே மாதிரி திருமணம் நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் நெருங்கிய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரன் அமையுங்க. வியாபாரமும் இன்றைக்கி சூடுபிடிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம், காரியத்தடை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அறிவை தேட வெட்கப்படுபவரும் தான் அறிவாளி என்று பெருமைப்படுபவரும் ஒருபோதும் அறிவை பெற்றுவிட முடியாது. ஆமாங்க, எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு நாம் நினச்சோம்னா தாங்க அடுத்தடுத்து நாம் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆழமாக நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் லேட்டஸ்ட் தகவல்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டி தன்னைத்தானே புதுப்பித்து கொள்வதிலே வல்லவர்கள், புது விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அமைதியாக மௌனமாக இருக்கலாம்னு நினச்சா கூட உங்கள் வாயை கிளறத்துக்குன்னே சிலர்லாம் வருவாங்க. ஆனால் அப்பயும் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க.
குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அடுத்தவங்களை பற்றி விமர்சித்து பேசுகிறது அதெல்லாம் தேவையே இல்லைங்க. உங்களை பற்றி சில வதந்திகள்லாம் ஊர்வலம் வரும் இன்னைக்கு, அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான அமைப்புகள்லாம் இருக்குதுங்க. அதாவது வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும், கவனமாக இருக்கிறது நல்லது. வேலையாட்களை பகைச்சிக்க வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. எதையும் எதிர்த்து பேசுகிறத இன்றைக்கி நீங்கள் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாளைய தினத்தின் மீது நம்பிக்கை வைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நாளையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் தள்ளி போடுவது தான் மிகவும் மோசமானது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒன்றே செய், இன்றே செய், இம்மே செய்ன்னு சொல்லிட்டு எதையும் சுறுசுறுப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தள்ளி போடுறதெல்லாம் உங்களுக்கு சரியாக வராது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உடனுக்குடன் உடனடியாக ஒவ்வொரு வேலையும் முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சி பாடாப்படுத்தின சுக்கிரன் இப்போ 7வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த வாக்குவாதங்கள், உடல்நல குறைவுகள் அதெல்லாம் சரியாகுங்க. மருந்து மாத்திரன்னு வீடே மினி மெடிக்கல் ஷாப்பாக மாறிடுச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருந்தீங்க. அந்த நிலைமெல்லாம் இனிமேல் மாறுங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டார். அழகு இளமை எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். சுறுசுறுப்பாவீங்க. முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ கூப்பிட்டு முடியும்னு சொல்லி பேசுவாங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பிரபலங்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதுவும் இன்றைக்கி சரியாகுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்துட்டுருக்குங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உருவங்களையும் செல்வங்களையும் பார்ப்பதில்லை, உள்ளங்களையும் செயல்களையும் இறைவன் பார்க்கிறான். ஆமாங்க, நம்ம மனசு எப்படி இருக்குது, நாம் 4 பேருக்கு நல்லது செய்கிறோமா, இதைத்தான் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நாம் எத்தனை ரத்தினங்களை அணிஞ்சிக்கிட்டு கோவிலுக்கு வந்திருக்கிறோம், இதெல்லாம் இறைவன் பார்ப்பதே இல்லைங்க. எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் இறைவனுடைய ஆணைப்படியே உதவிகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கு இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு பணவரவு உண்டு. விலை உயர்ந்த வண்டி வாகனம் நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு கல்யாணம் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. 5ஆம் இடத்துல இருந்து வந்த சுக்கிரன் இப்போது 6வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார
எல்லாரும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்கெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி வருவாங்கங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பேசி வந்த அதிகாரி மனசு கொஞ்சம் மாறுவார், உங்களுக்கு ஆதரவாக பேசுவார். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இரவு உணவு சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லது. நேரம் கடந்து காலம் கடந்து சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உழைப்பை விற்கலாம், ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் விற்கக்கூடாது. ஆமாங்க, மனசாட்சிக்கு பயந்து பயந்து நீங்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. மனசாட்சியை விற்றுருந்தால் மாட மாளிகைன்னு ஏகப்பட்டது நீங்கள் வாங்கி குவிச்சிருப்பீங்க. தப்பான வழியில் போய் நாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறத விட நேர்மையான வழியில் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற நினைவுகளோடு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் தந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 4வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால அங்கங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, அலைச்சலாக இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. வீடு கட்டலான்னு ஆரம்பித்தோம், ஆனால் இன்னும் முடியவே மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு அரசு அதிகாரிகளை சந்திக்கலாம், அதெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம், அதுவும் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் வெளிவட்டாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகங்கள், பொருத்தமான ஜாதகங்கள் வருதான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜாதகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா சீக்கிரம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால புதுசாக வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புது விஷயங்களை கற்றுப்பீங்க, அதிகாரிகளும் உங்கள் பக்கம் பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவினங்கள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. குழந்தைக்கு 4 நாளாக காய்ச்சலுங்க. நானும் கை வைத்தியமாக எதோ கொடுத்து பார்க்குறேன், காய்ச்சல் இன்னும் குணமாகலைங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு வீட்டில் குழந்தைக்கு 4 நாளாக வயிற்றுப்போக்கு, எதுவுமே குழந்தை சாப்பிடவும் மாட்டேங்குது, தேம்பி தேம்பி அழுதுண்டே இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லின்னு இருக்காங்க. இன்னொரு வீட்டில் குழந்தைக்கு ஒரே மூச்சு திணறல், சளி தொந்தரவு, எதுவுமே சரியாக மாட்டேங்குது. கொஞ்சம் கஷாயமும் கொடுத்து பார்த்தேன், அதுலேயும் சரியாகலை. இவங்கெல்லாம் இப்படி ஒரு பக்கம் பேசின்னு இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு பெரியவர், ஒரு சாமியார், அவர்கிட்ட நீங்கள் அழைச்சிட்டு போங்க, அங்கே அழைச்சிட்டு போனால் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த குழந்தைங்களுடைய
தாய்மார்கள் எல்லாமே அங்கே அந்த பெரியவர், அந்த சித்தர், அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு குழந்தைங்கள தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த சாமியார் இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்குறாரு. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்குறாரு. அவங்க உடம்பெல்லாம் கொஞ்சம் தடவி கொடுக்குறாரு. அதுக்கடுத்தது சில மந்திரங்களையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது மருந்தும் கொடுக்குறாரு. உடனடியாக அந்த குழந்தைகளுக்கு இருந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகி அழுதுகிட்டே போன அந்த குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கெல்லாம் திரும்புதுங்க. இந்த செய்தி அந்த சுற்று வட்டார பகுதியில் எல்லாருக்குமே மடமடன்னு பரவ ஆரம்பிக்குதுங்க. எங்கே எந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே தூக்கிக்கிட்டு இந்த சாமியார்கிட்ட ஓடி வர்றது, அவர் மருந்து கொடுக்கறது, அந்த மருந்தால் உடனே அவங்களுக்கெல்லாம் குணமாகிறது. இப்படியே இந்த சாமியார் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தாருங்க. அந்த சாமியார் அதிகமாக பேசவே மாட்டாருங்க. ரொம்ப அப்படியே மௌனமாக இருப்பாருங்க. வாய் திறந்து பேசுகிறதே சில வார்த்தைகள் மட்டும்தான். எந்த உதவியாளருமே யாருமே வச்சுக்காமல் தானே மூலிகைகளை தேர்ந்தெடுத்து தானே அந்த மருந்தை இடித்து அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, இப்படி தன்னுடைய கைப்பட அவர் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க அவருடைய கைராசி எல்லாருக்குமே குணமாச்சுங்க. இப்படி நாளும் கிழமையுமா அந்த சித்தருடைய பெருமை எல்லா இடங்களுக்குமே பரவ ஆரம்பிச்சுதுங்க. அவர் இருந்த பகுதியில், அந்த சுற்று வட்டார பகுதியில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக சிரித்து சந்தோஷமாக புத்திசாலித்தனமாகவும் இருந்தாங்கங்க. அந்த சாமியார் யாருக்கிட்டையும் எதையுமே காசு பணமெல்லாம் கேட்குறது கிடையாதுங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வெல்லாம் நடந்ததுங்க. அந்த கழுகுமலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கழுகுமலை, அதாவது கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கழுகுமலை இருக்கு இல்லைங்களா, அந்த மலையில் தான் அவர் இருந்தார். அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு நோயெல்லாம் குணமாக்கி ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. அவர் பெருசாக ஒன்றும் சாப்பிட்றது கிடையாதுங்க. பொதுவாக 4 இந்த மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே அந்த பழுத்த மிளகாய் இருக்குது பாருங்கள், அதை தான் அவர் சாப்பிடுவார். மிளகாய் பழம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் அவர் சாப்பிடுவார். எப்போயாவது பசி எடுக்கும்போது 4 வீடுகளுக்கு முன்னால் போய் பிக்ஷை எடுப்பார். அப்போ கூட அவருக்கு இந்த சாதம், அரிசி, சாம்பார், ரசம் இதெல்லாம் கொடுத்தா வாங்கவே மாட்டார். சும்மா அந்த மிளகாப்பழம் இருந்தால் ஒன்று போடுங்க அப்படின்னு கேட்பார். அந்த மிளகாப்பழம் ஒரு 4 பழம் சாப்பிடுவார். அதுக்கடுத்து ஒரு சொம்பு தண்ணியை குடிப்பார். அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து மறுபடியும் 4 மிளகாய் பழம் சாப்பிடுவார். இப்படி மிளகாய் மட்டுமே அவர் சாப்பிட்டதுனால அவர் பேர் மிளகாய் பரதேசி அப்படின்னு ஜனங்கள் எல்லாமே பாசமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வரக்கூடியவங்களுடைய நோய் நொடிகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்குமுறல்கள், மனவேதனைகள், முன்னோர்கள் செய்த பாவங்கள், கொடுத்த சாபங்கள், அது எல்லாத்தையுமே தன்னுடைய மந்திர சக்தியாலையும் தன்னுடைய மருத்துவ குணத்தாலையும் எல்லாத்தையுமே அதை சரி செய்து கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கழுகுமலை பகுதியில் அருளாட்சி செய்தவர். அந்த மாதிரியான ஒரு எளிமையான அந்த மகான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போனால் எல்லா நோய்களும் விலகும். குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் வாங்க. அவருடைய ஜீவசமாதி கோவில்பட்டிக்கு தென்மேற்கே 18 கிலோமீட்டரில் கழுகுமலை முருகர் கோவிலாம் இருக்கு இல்லைங்களா, சமணர் வாழ்ந்த குகை, அந்த கழுகுமலை தான். அங்கே கிரிவல பாதையில் ஆறுமுகம் நகர் அப்படின்னு இருக்குது. அந்த ஆறுமுகம் நகருக்கு அருகில் பெரிய கல் மண்டபத்தில் இந்த மிளகாய் பரதேசி சுவாமியுடைய ஜீவசமாதி கோவில் அமைஞ்சிருக்கு. அவசியம் போய் வாங்க. எல்லா வரங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய தினம் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் அனுகிரகத்தால் வெற்றி திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.